1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்றார், என் சரீரத்தை வேற யாரோ அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறது இல்லை, என் சரீரத்தை நானே ஒடுக்கிறேன். NIV வெர்ஷன்ல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஐ பஃபெட் மை பாடி அண்ட் மேக் இட் மை ஸ்லேவ். என் சரீரத்தை ஒடுக்கி அடக்கி அடிமையாக வச்சிருக்கிறேன்னு சொல்லிப்படுறேன். ஏன்னா என் சரீரம் நிறைய காரியங்கள் ஆசைப்படுது, விரும்புது. கண்ணால் பார்க்கறதுக்கெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே அதை செயல்படுத்தணும், உடனே அதை அனுபவிக்கணும் அப்படின்னு உள்ள தூண்டுது. ஆனால் நான் அடக்கிறேன். உட்கார், போதும், பார்த்தது போதும், பேசுனது போதும், கேட்டது போதும், ரசித்தது போதும், எழும்பு அப்படின்னு சரீரத்தை நான் அடக்கிறேன், நான் கீழ்ப்படுத்துறேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறவங்களுக்கு இந்த ஒரு அடக்க கட்டுப்பாடு தேவை. சில பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் இந்த சோதனை நான் விழக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இந்த இடத்துக்கு ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தார்? இப்படி மொத்த பழி ஆண்டவர் மேலே போடுறது. அதுக்கு தான் பைபிளில் போட்டிருக்கு, உன் சரீரத்தை நீ என்ன பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியும். 1 சங்கீதம் 1 வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியின் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார வைக்காமலும் நடக்க வைக்காமலும் அப்படியே போட்டிருக்கு. யூ டேக் யுவர் ஓன் ப்ரிரோகேட்டிவ் அண்ட் யூ டேக் யுவர் ஓன் எஃபர்ட். நீங்க சுயமாக தீர்மானம் எடுக்கணும். உட்கார மாட்டேன், நிற்க மாட்டேன், நடக்க மாட்டேன்னு நாம தீர்மானம் எடுக்கணும். எங்க சின்ன பிள்ளைய கை பிடிச்சி கூட்டு போவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது லாரி வருதா கார் வருதான்னு. ஆசைப்பட்டதுக்கு நேரம் ஓடி கிராஸ் பண்ணும். அது எதிர் பக்கத்தில் அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்கன்னா வண்டியை பார்க்கும்போது தானா ஓடிடும், ஆசையில் பாஞ்சு ஓடும். ஆனால் ஒரு பிள்ளை அந்த வளர்ற பிள்ளை வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கும். டிராஃபிக் எப்படி இருக்கு, என்ன ஆபத்து இருக்குல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக நின்று, ஆசை இருந்தாலும் அடக்கமாக என்ன செய்யுது, ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்குது. வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில் பவுல் சொல்றாரு, என் சரீரத்தை நான் அடக்கிறேன். ஏன்னா அது அடங்காத மிருகம். அது இஷ்டத்துக்கு பார்க்கணும், இஷ்டத்துக்கு அனுபவிக்கணும், இஷ்டத்துக்கு கேட்கணும், அதெல்லாம் அது கேட்க தாங்க செய்யும். அது ஆசை தான் படும். மாம்சம் நம்மளை இழுக்கும். நம்ம விரும்புகிறதை செய்யாம வெறுக்கிறதை செய்ய வைக்கிறதுக்கு நம்மளை தூண்டும் சரீரம். ஆனா நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது அடக்கிறோம். நம்ம ஒரு காட்சியை பார்த்துட்டே இருக்கோம் டிவியில், நமக்கு தெரியுது இது சரிப்படலை, இது போற போக்கு சரியில்லை. ஆஃப் பண்றதுக்கு கையில் என்ன இருக்கு? ரிமோட் இருக்கு, ஆஃப் பண்ணணும். சில இடங்களில் நிற்க கூடாதுன்னு நமக்கு தெரியும். கொஞ்ச நேரம் பார்த்தங்க, இது சரிப்படுற மாதிரி இல்லை, கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தாங்க, பேச்சு டாபிக் எங்கேயோ போகுது. இது தேவனுக்கு பிரியம் இல்லை, நான் கிளம்புறேன். பேசிட்டு இருக்கும்போதே வாய் குளருது, என்னமோ பேசணுன்ற மாதிரி வந்துருச்சு. சொல்லுவாங்க பாருங்க, வாய் வாய்க்கு வந்துருச்சுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி. அப்போ எதுக்கு 32 லாக்கை கொடுத்துருக்கிறாருன்னா, அடக்கு, இந்த நாக்கை அடக்கி உள்ள வைக்கிறதுக்கு தான் 32 லாக் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி அடக்க வேண்டியது நம்ம தான். சில தடவை கோபத்தில் கை அப்படியே நீளம், அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும். கையை பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை துடிச்சா வெட்டி போட்டுருவேன், எழும்பக்கூடாது கை அப்படின்னு. கை என்ன பண்ணணும்? அடக்க வேண்டும். கால்களை அடக்கணும். என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் ஆவிக்குரியவன், சுயமாக நான் என்னை கட்டுப்படுத்த வேண்டும். ஆவியின் கனி 9 சொல்லுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் அல்லது ஆசைகளை அடக்குவதுதான் ஆவியின் கனி. ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிற நிலைமைக்கு வந்தவங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம், கொஞ்சம் விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 கொரிந்தியர் 10 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், அவைகளால் எவைகளால் கரெக்டா சொல்லுங்க. அதுதான் 4ஆம் வசனம் வாசி சொல்லுங்க பார்ப்போம், நீங்களே கண்டுபிடிங்க. வெரி குட். ஆவிக்குரிய போராயுதங்களால் நாங்க என்ன செய்யறோம்? இப்போ நாங்கள் தர்க்கங்கள், 5ஆம் வசனத்தில் நாங்கள் இந்த ஆவிக்குரிய போராயுதங்களால் வெப்பன்ஸ், தி ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்றோம்னா, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கீழ்ப்படிய என்ன பண்றோம்? சிறைப்படுத்துகிறோம், அரெஸ்ட் பண்றோம். போதும் போ, இதுக்கு மேல நீ யோசிக்க கூடாது. வீண் சிந்தனையை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பேன்னு வாசிக்கிறோம் இல்லையா? சிந்தனைகள் எழும்புங்க, தாறுமாறா எழும்பும். கோபத்தின் சிந்தனை, வைராக்கியத்தின் சிந்தனை, கசப்பின் சிந்தனைகள், சண்டையிடும் சிந்தனைகள்லாம் எழும்பும். போதும், இதுக்கு மேல இந்த எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது. மேட்டிமையான பெருமையான எண்ணங்கள் எழும்போது போதும், உன்னை நீ உயர்த்தாத, அடக்கு, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்து.
பவுல் கூட இந்த எண்ணங்கள் உள்ளவராக அவர் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்தார். அவர் சொல்றார், நான் மேன்மை பாராட்டணும் நிறையா இருக்கு. நான் யூதன், நான் பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், நான் நியாய பிரமாணத்தினுடைய வைராக்கியமாய் வாழ்ந்தவன், குற்றம் சாட்டப்படாதவன், பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் இதெல்லாம் பெரிய மேன்மையா நினைச்ச ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவை நான் என்றைக்கு அறிந்தேனோ எனக்கு மேன்மையாய் தெரிந்தவள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அதை குப்பையுமாய் எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் என்றேன். அப்போ அந்த எண்ணெல்லாம் வரும் அப்பப்போ. நீ யாரு, நீ எந்த ஊரு, எந்த ஜாதி, எந்த வியாதி, இதெல்லாம் வேணாம். அதெல்லாம் அடக்கணும். விசுவாசி என்ன பண்ணணும்? இன்னும் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷமா அந்த பழைய பேச்செல்லாம் பேசக்கூடாது. அது தேவனை அறியாத நாட்களில் நடந்தேங்க. நான் தேவனை அறியாத காலங்களில் இந்த ஊமையானவைகள் எல்லாம் பின்பற்றிக்கிட்டு அது சொல்கிற வழக்கங்கள் எல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நான் கிடையாது. அந்த உலக மாம்ச மேன்மைகள் எல்லாம் எடுத்து சுட்டு போட்டு சாம்பலாக்கி தூக்கி வெளியே போட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்படி இருக்கணும். அப்போ தான் ஸ்பிரிச்சுவலாக வளர முடியும். சுய கட்டுப்பாடு. யூ ஹேவ் டு டூ திஸ் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல். வண்டியை ஓட்டும் போது பிரேக்கை நீங்கள் தான் அடிக்கணும், பக்கத்தில் கால் அடிக்க முடியாது. என் மனைவி பக்கத்துலேருந்து அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், நான் மோதிடுவேன். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னுவாங்க. என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா காலை வச்சு இவங்க பிரேக் அமிச்சிட்டு, அந்த அம்மா எவ்வளோ அழுத்தினாலும் வண்டி என்ன பண்ணாது, நான் தான் நிறுத்தணும். நான் பிரேக்கை பிடிக்கலன்னா வண்டி நிற்காது. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறாங்க, பிரேக்கே இல்லாமல் வண்டி போயிட்டு. ஏதாவது ஒரு எண்ணம் அந்த எண்ணத்திலே சுற்றுறது, பேச்ச ஆரம்பிச்சா அடக்கிறது கிடையாது, கோபம் அடக்க தெரியல, ஒரு செய்கையில் அப்படியே மூழ்கிற வேண்டியது, பழக்க வழக்கங்கள் அவங்களை மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. திஸ் நோ கண்ட்ரோல், லிட்டரலி நோ கண்ட்ரோல். பக்கத்தில் அடுத்த காம்பவுண்ட் அது என்ன, அது இந்த ஆர்டிஓ இருக்கு, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸருடைய. இது பக்கத்தில் டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பெரிய பெரிய லாரி, ட்ரெய்லர், காரு, புது வண்டி எல்லாம் இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எஃப்சி பண்ணுறது, இதெல்லாம் வரும். அந்த இடத்துல அந்த ஆஃபீஸரில் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் யார் தெரியுமா? பிரேக் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சர்வீஸ் ஆன வண்டியெல்லாம், பெயிண்ட் அடித்த வண்டியெல்லாம் பார்த்து அப்படி மயங்கிற மாட்டார். நீ என்ன கோட்டிங் போடு, என்ன ஸ்டிக்கர் ஒட்டு, என்ன நீ மாலை போடு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. உள்ள ஏறி என்ன பண்ணுவார்? பிரேக் வேலை செய்தான்னு செக் பண்ணுவார். ஆண்டவர் கூட இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் இன்ஸ்பெக்டராக உள்ள பிரேக் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. வண்டியில் பிரேக் இருக்குதா இந்த ஆளுக்கு? நாக்கில் அடக்கம் இருக்கா? எண்ணங்களில் பிரேக் இருக்குதா? செயல்களில் பிரேக் இருக்கா? கட்டுப்பாடு இல்லாத வண்டி மாதிரி போயிட்டு இருக்கா? ஆண்டவர் செக் பண்ணணும். என்னை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர கிருபை தாங்க ஆண்டவரே. செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கண்ட்ரோல்? ஓகே. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங். ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது ஆவிக்குரிய கட்டுப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள முதலாவது சுய கட்டுப்பாடை நாம வளர்க்கணும். ரெண்டாவது ஒன்று இருக்கு, எழுதுங்க. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் கேன் பி அச்சீவ்ட் பை ஷெப்பர்ட்ஸ் கண்ட்ரோல். ஒரு மேய்ப்பனின் கட்டுப்பாட்டுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக ஆவிக்குரிய கட்டுப்பாடுல நம்ம வளர முடியும். மேய்ப்பனுடைய கட்டுப்பாடு எழுதிக்கொள்ளுங்க. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் பை த ஷெப்பர்ட்ஸ் கண்ட்ரோல். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். மேய்க்கப்படணும். பேதுரு சொல்வாரு, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீங்க, இப்பொழுது உங்கள் மேய்ப்பனும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்வார். அப்போ இந்த மேய்ப்பன் செய்கிற முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் அந்த ஆடுகளை கட்டுப்படுத்துறாரு. இந்த ஆடுகள் கட்டுப்படுத்தப்படலைன்னா அது சிதறி அலைஞ்சு அது என்ன பண்ணும், தொலைஞ்சு போயிடும். இயேசு சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு முன்னால போறேன், நான் பேர் சொல்லி என் ஆடுகளை கூப்பிடும்போது என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாலே செல்லும். அப்போ ஒரு கட்டுப்பாடை ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா என்ன பண்றாருன்னா ஒரு மேய்ப்பனுடைய கீழே கொண்டு வர்றாரு. ஸ்பிரிச்சுவல் ஷெப்பர்டிங்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு சில பேர் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உலகத்தில் எந்த பாஸ்டரும் வேண்டாம், இயேசுவே என் மேய்ப்பர்னு சொல்லிடுறாங்க. இயேசு பிரதான மேய்ப்பர் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் தான் சபையின் பக்தி விருத்திக்காக ஆண்டவர் தான் மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார் என்று பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு மேய்ப்பன் யார் அப்படின்னு அடையாளம் தெரியணும். இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சுற்றி திரிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எந்த தச்சுக்குமே போகாம, யாரையுமே தன் மேய்ப்பன் அடையாளப்படுத்தாம, கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அது தவறு. யூ ஷுட் நோ ஹூ இஸ் யுவர் ஷெப்பர்ட். அந்த கண்டிஷனிங்க்கு நம்ம வரணும். உங்களை மேய்க்கிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் அவங்க செய்கிறபடியால் அவர்களுடைய வாக்கை கேட்டு அவர்களுக்கு அடங்கி இருங்கள்னு சொல்லி நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்போ ஒரு சபை அப்படின்றது
ஒரு மேய்ப்பனு கீழே அந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங்குள்ள அவங்க டீச்சிங்குள்ள அவங்க அடங்கியிருக்க வேண்டியது அவசியம். அதை நடத்துகிறது தான் சபைன்னு ஒன்று வச்சிருக்கிறார். இப்போ சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஏங்க நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு எந்த பாஸ்டருமே இல்லை? சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, அது ஸ்பிரிச்சுவல் டூர் மாதிரி வாரம் ஒரு சர்ச்சு. அதாவது இந்த பழைய காலங்களில் இந்த ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், அந்த கோயில் போனேன், இந்த கோயில் போனேன்னு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றுவாங்க பாருங்க. நார்த்லேருந்து சவுத் வரைக்கும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் எல்லாத்துலையும் கால் பதிச்சுட்டு வரணுன்றது அவங்க லட்சியமாக இருக்கும். இன்னைக்கு சில விசுவாசிகள் இப்படி ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ல இருக்காங்க. வாரம் ஒரு சர்ச், அல்லது எந்த சர்ச்சுக்கு போகிறோன்னு கூட தெரியாது. லேட்டாக எழுப்பிட்டோம், பக்கத்தில் சர்ச் இருக்கா பாரு, சீக்கிரமாக எழுப்பிட்டோம், தூரமாக இருக்க சர்ச்சுக்கு போகலாம். யார் பாவம் மெய்ப்பன் தெரியாதுங்க. சமீபத்தில் என் பையனை வந்து நான் காலேஜில் சேர்க்கறதுக்கு போயிருந்தேன். முதல் நாள் போனால் கூட்டம், ஏராள கூட்டம். எனக்கே பயமாகி போச்சு, இவ்வளோ பேரை இங்கே எப்படி அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா தான் புரிஞ்சுது, இதில் வந்ததில் 2 மடங்கு ஜனங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்க. பிள்ளைய விடுறதுக்காக வந்த அப்பா அம்மா, ஸ்கூல் இல்லாதனால காலேஜ் இல்லாதனால வந்த தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாம் வந்து இறங்கிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. அட்மிஷன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. மெம்பர்ஷிப் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சுத்த வேண்டியது, இங்கே அங்கே சுற்றி, அங்கே சுற்றி, இங்கே சுற்றி, இங்கே சுற்றி, இப்படியே சுற்றி அலைபாயிறது. சில பேருக்கு ஒரு புது வெளிப்பாடு, யூடியூப்ல யாரோ சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்கன்ட்டு. எந்த பாஸ்டர் உருப்படி? ஒரு பாஸ்டரும் நல்லவன் இல்லை, அதனால நான் இந்த சர்ச்சுக்கும் போகிறதில்லை. இது புது விளக்கம். நான் தயவா உங்களுக்கு சொல்கிறேன், நான் உண்மையாக உருப்படி கிடையாது. எங்கிட்ட இருக்கிற ஜனங்களும் உருப்படி கிடையாது. யாருமே எங்கள் பூரணர் கிடையாது. ஒரே பூரணர் இயேசு தான். அவரை பார்த்து நடக்கிறோம், அவ்வளோதான். பவுல் சொல்கிறார்ல, பவுல் சபைக்கு வந்து அவர் உபதேசம் பண்ண அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன்னு சொல்கிறாரு. நான் தேறினவனானேன், முற்றும் தேறினவனானேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கர்த்தர் எனக்கு கொடுத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அவரே சொல்கிறார், நான் தேரலப்பா, ஆனால் நான் லெட்டர் எழுதினேன். ஆனால் நான் ஒன்று தேர்னவன், எல்லாம் அறிஞ்சிக்கிட்டேன், முற்றிலும் அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லலப்பா. ஐ எம் ஆல்சோ லேர்னிங். அதனால தயவுசெய்து இந்த ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் எந்த சர்ச்சுக்கும் போகிறது இல்லைங்க, எந்த பாஸ்டரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தயவுசெய்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து. இன்னைக்கு யாருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையோ தெரியல, ஆன்லைனில் கேட்குறீங்களோ நேரடியாக வந்தீங்களோ தெரியாது. பட் ப்ளீஸ் கிவ் அப் திஸ் ஃபால்ஸ் ஐடியா தட் பிகாஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் யூ வில் நாட் கோ டு எனி சர்ச். தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் போய் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் பார்த்து லட்சமாக ஃபீஸ் கட்டி போய் ஸ்கூலில் சேர்க்குறீங்க. யாரை நம்பி சேர்த்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, நம்ம சென்னையில் இருக்க நிறைய கல்லூரிகளுடைய ஃபவுண்டர் இருக்கார் பாருங்க, படிக்கவே இல்லைங்க. அவர் படிக்கவே இல்லைங்க, ஸ்கூலுக்கே போல. ஆனால் அங்கே போய் எத்தனையோ லட்சம் கொடுத்து சேர்ந்துருக்கீங்க. கேட்டிங்களா? உங்கள் மார்க்கை காட்டுங்க, நீங்கள் எவ்வளோ நீங்கள் தேறி இருக்கீங்க. நீங்கள் 100% வாங்கிங்களா? கோல்டு மெடலிஸ்ட் கேளுங்க. கோல்டு மெடல் அது என்னன்னே தெரியாது, நான் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, இப்போ பாடம் நடத்துகிற டீச்சர் போய் கேளுங்க. நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் உங்களை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீச்சர்ஸை போய் பாருங்கள். ஐயோ, பிள்ளைய போட்டு மிரட்டுறது, பேரண்ட்ஸை கூப்பிட்டு மிரட்டுறது, என்னங்க படிக்கிறாங்க, ஒன்றும் கூட சரியில்லை, வர ரொம்ப மோசமாக இருக்கான், கான்சன்ட்ரேஷன் இல்லை, மார்க் வர மாதிரி. ஒன்று வாங்க. சரி, உங்கள் மார்க்கை கொடுங்கன்னு கேளுங்களேன். என்ன மார்க் வாங்கிட்டாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ வாங்கிட்டாங்க? அவங்க சொல்லுவாங்க, நல்ல மார்க் வாங்கி தான் நான் என் டீச்சராக இருக்க போகிறேன். ஆமாம், இது உண்மை. எத்தனை டீச்சர்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், எத்தனை டீச்சர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை டீச்சர் சென்டம் வாங்கினாங்க படிக்கிற காலத்தில்? நிறைய டீச்சர் தலையை தூக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் டீச்சர். சார் இப்படி வர சொல்லிவிட்டீங்களே, மானமே போகுது. உண்மை அதுதான். ஆனால் எப்படி அவங்களை டீச்சர்னு உட்கார வச்சு அதுக்கு கீழே ஒரு 60 பிள்ளையை கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, they were trained to be teachers. அவங்க டீச்சர் ஆகும்படி பயிற்றுவிக்கப்பட்டார். அவங்க பிஎட்னு ஒன்று படிச்சிருக்காங்க. எப்படி டீச் பண்ணணும், எதை சரியாக டீச் பண்ணணும், சரியான மெத்தடாலஜி கற்றுக்கொண்டு அவங்க லெக்சரரா ப்ரொஃபஸரா அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து போய் அவங்க உட்காந்துருக்காங்க. சொல்லுவோம், நான் யோசிப்பேன், இப்போ நீட் கோச்சிங் நடத்துகிறாங்கல்ல, நீட் கோச்சிங், நான் யோசிப்பேன் எப்பயாவது உட்காந்து, இந்த நீட் கோச்சிங் இத்தனை லட்சம் கொடுத்து இவங்க கோச்சிங் பண்ணுறாங்க, இவங்க நீட் எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆவாங்களான்னு யோசிப்பேன். அது சந்தேகம் தான் நிறைய இடங்களில். மேபி நாட். நிறைய பேர் வந்து தேர முடியுமா தெரியல. பிள்ளைகள் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள போய் டீச்சர்ஸ் கேட்டால் நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இந்த இடத்துல உட்காந்து கேட்டால், நான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கேன். ஐ எம் அப்பாயிண்டட் அஸ் அ டீச்சர். ஒரு ஊழியனை போய் ஒரு போதகன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, எப்படிப்பா நீ போதகம் பண்ற, எப்படி நீ பாஸ்டர் ஆயிட்டான்னு கேட்டா, தேவன் நியமித்தார். அது அழைப்பு, அது நியமனம். அதுக்காக நான் பாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக நான் சொல்லவே இல்லை. நோ, ஐ ஹேவ் மை ஓன் ஷார்ட் கமிங்ஸ். எனக்குள்ளும் பலவீனங்கள் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ எனக்குள்ள மாற வேண்டியவைகள் இருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் அஸ் த பெர்ஃபெக்ட் ஒன். ஐ எம் ஃபார் ஃப்ரம் பெர்ஃபெக்ட். பூரணம் என்கிட்ட இல்லை. நானும் உங்களை போல தான் பூரணமாக நான் வாஞ்சிக்கிறேன்.
சமீபத்தில் வேடிக்கையான ஒரு சம்பவம். ஒரு சகோதரி வந்து குடும்பமாக சந்திக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப வீசிங் பாஸ்டர், எனக்காக ஜோம் பண்ணுங்க. நான் சரி ஜபிக்கிறேன் சிஸ்டர். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் சொல்கிறார், பாஸ்டர் போன வாரம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாக்டர் பாஸ்டர், அவருக்கு போய் நாங்கள் வீசிங்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போது நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகலான்ட்டு நம்பிக்கையாக டோரை திறந்தா அவர் இழுத்துக்கிட்டு இருக்காரு வீசிங்கில். அவர் என்னப்பான்னு அப்பப்போ இரும்புறாரு. என் மனைவி என்ன பார்க்குறாங்க, நான் என் மனைவியை பார்க்குறேன். என் மனைவிக்கு இதே பிரச்சனை இருக்குன்னா இவர் இதுக்கு மேலே இருமிட்டு இருக்காரு. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் என் மனைவிக்கு தைரியம், ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கலாம்னா நீங்களே இன்னங்க இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் வீசிங்கில் இருக்கு. அவர் சொன்னாரா, ஏமா எனக்கு மட்டும் என்ன மேலேருந்து வந்தால் உடம்பு வந்துச்சு, உன் உடம்பு தான் எனக்கு இருக்குது, உன் பலவீனம் தான் எனக்கு இருக்குது, எனக்கு கூட ஒரு வாரமாக வீசிங் தாம்மா, நானும் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நினச்சிக்கிறேன் நம்மளும் அது மாதிரி தானே, நம்ம எல்லாரும் அதே மாதிரி தானே இருக்கோம். none of us are perfect. இதுக்கு எது சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து அப்படியே கோல்டு மெடல் வாங்கின 100% எல்லாத்துலேயும் வாங்கினவர் தான் எனக்கு டீச்சராக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதோ, அதே போல் பெர்ஃபெக்டாக இருக்கிறவர் தான் உங்களுக்கு பாஸ்டர் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் அதுக்காக என்ன வேணால் அக்கிரமம் பண்ணலாம், நான் பாஸ்டராக ஏற்றுக்கொள்வேன் நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் பேசிக்ஸ், சில அடிப்படைகள் இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ரோட்டில் போயிட்டு இருக்கவங்களாம் டீச்சர் ஆக முடியாது இல்லையா? ஒருத்தர் டீச்சிங்கில் வந்து குடிச்சிட்டு வந்தார், அவர் டீச்சர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது. சில அடிப்படையான காரியங்கள் இருக்குது. பட் அதுக்காக அவங்கள வந்து நீங்கள் 100% எதிர்பார்க்க முடியாதது போல ஒரு தேவனுடைய மனுஷன்கிட்டையும் ஒரு மெய்ப்பண்ட கத்திர உங்களை கொண்டு வரும்போது பெர்ஃபெக்ஷன் உங்கள் பாஸ்டர்ட்ட பார்க்காதீங்க, பெர்ஃபெக்ஷனை ஜீசஸ்ட்ட பாருங்க. அல்லேலூயா. அவர் தான் பூரணர், அவரை நாம் நோக்கி பார்க்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மெய்ப்பனு கீழே கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு அடக்கம் தேவை, ஒரு ஹியூமிலிட்டி வேணும். நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு they don't want to be connected to the pastor. எந்த பாஸ்டரோட எனக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடாது. நான் வருவேன் போவேன், எந்த நேரம் வேணா எந்த நேரம் வேணா போவேன், எத்தனை வாரம் வேணா வருவேன், எத்தனை வாரம் வேணா போவேன், உனக்கு என்ன கேட்குறதுக்கு, நீ என்ன அப்படி கேட்குற? இல்லைப்பா, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளர்றதுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச், ஒரு ஷெப்பர்ட் உன்னை நடத்தணும். அவங்க சொல்லுகிற ஆலோசனையில் கேட்கணும். அப்போ தான் நீ கட்டுப்படும் பொழுது தான் நீ வளருவாய். இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, they don't stay under the leadership of the teachers. காலேஜுக்கு வர்றாங்க, புக்கும் கொண்டது கிடையாது, பேனாவும் கொண்டது கிடையாது, ஏதோ ஊர் சுற்றி பார்க்க வந்தது போல, சுற்றுலா வந்தது போல வந்துட்டு போகிறாங்க. அவங்க என்னன்னா, நான் யார் சொல்கிறது கேட்க மாட்டோம், கிளாஸில் தூங்குவாங்க, பங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போய் கேன்டீனில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும் காலேஜில், நடக்காமல இருக்குது. இது எப்போ வெளியே தெரியும்னா, செமஸ்டர் எக்ஸாமில் நிற்பார் பாருங்க அப்படி தாழ்மை முகத்தோட, அப்போ தெரியும். சார் 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 கொஞ்சம் 2 மார்க்ஸ் போடுங்க சார், அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் அவர் அடங்க மாட்டார். நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க, போ 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 வருவல்ல, திருப்பி வருவல்ல, எக்ஸாம் முடியும் போது சேட்டையை நாங்கள் பார்க்குறோம். சபையிலையும் அதே போல தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை பல வருஷமாக வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் போன காரணம் என்னன்னா, they don't want to submit themselves to the control of the pastor. நீ என்ன சொல்ல நான் என்ன செய்ய, என் இஷ்டப்படி நான் வாழ்வேன். See, this is not the way you live. Spiritual leadership அப்படின்றத ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை உனக்கு நான் தருவேன், அவர்கள் உன்னை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வாங்க, மெய்ப்பாங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாதப்பா, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். சில பேர் பாருங்க, பிரசங்கம் நல்லா கேட்க வந்துருவாங்க, அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்கும், சர்ச்சில் அட்டெண்டன்ஸ் ஒன்றும் மாறாது. ஒரு போதகத்தை வந்து எங்கெங்க போறீங்க, ஏசி ஆவடிங்க, யார் பாஸ்டர், பாஸ்டர் கேப்ரியல் தான் பாஸ்டர். இன்ட்ரடக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் பிரசங்கம் கேட்டு முடிச்சுட்டு என்னப்பா எப்படி பிரசங்கம் சூப்பருங்க, செம்மையாக டீச் பண்ணுவார், நல்லா இருக்கும், செய்வீங்களாப்பா, அதெல்லாம் செய்ய முடியுமாங்க? பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், எல்லாம் செய்ய முடியுமா? இது சில பேருடைய வழிமுறை. அப்படி தாங்க சொல்லுவார். அவர் சொல்லுவார் மனப்பாட வசனம் படிக்கணுவார், அதெல்லாம் படிக்க மாட்டோங்க. நாங்கள்லாம் கேன்டீனில் தான் உட்காந்துருப்போம், படிக்கவே மாட்டோம் நாங்கள். அந்த பாஸ்டர் சொல்லுவார், டைரி எடுத்துட்டு வாப்பா, நோட்ஸ் எடுப்பா. அந்த பாஸ்டர் சொல்லுவார், ஜெபத்துக்கு வாப்பா, வர்ஷிப்புக்கு வாப்பா சொல்லுவாருங்க. அவர் சொல்லுவாருங்க ஏதாவது ஐக்கியத்தில் போய் சார், அவர் அப்படி தாங்க, அவர் வேலை என்ன இருக்குது இதான் சொல்லுவார். பாஸ்டர்னா அப்படி தான் சொல்லி ஆகணும் சொல்லுவாருங்க. நம்மளாம் செய்ய மாட்டோம். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. சில பேர் குடும்பத்தில் பிரச்சனைன்னு வருவாங்க, நம்ம மணி நேரத்தை ஒரு 4 மணி நேரம் எடுத்துருவாங்க, அமைதியாக கேட்டிருப்பாங்க. முடிச்ச பிறகு என்னப்பா மனைவியை கூட்டு போறியா, அதெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்போ நினைப்பேன், நீ எதுக்கு வந்த? இவ்வளோ நேரம் தன் மனைவியை பற்றி குறை சொல்லி, தன் கணவனை பற்றி குறை சொல்லிட்டு ஆலோசனை கேட்டாங்க, ஆனால் என்ன பண்ணலை? எத்தனையோ சம்பவங்களை என் லைஃப்பில் நான் சொல்ல முடியும். நான் யோசிக்கிறேன், அந்த குடும்பங்கள்லாம் அந்த ஒரு செஷனில் நான் கொடுத்த ஆலோசனை கேட்டிருந்தா அவங்க குடும்பம் வேறு மாதிரி போயிருக்கும். வேறு லெவலில் அவங்க வந்து அவங்க பழைய கோபங்கள், வருத்தங்கள், பிரிவினைகள்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் எத்தனை குடும்பம் பிரிஞ்சே போச்சு தெரியுமா? எவ்வளோ கெஞ்சணும், எப்பா செய்யாதப்பா, வேண்டாம்ப்பா, இது விட்டுருப்பா, மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் மன்னிச்சிரு,
ஒரு முறை இந்த தவறை மன்னிச்சிருப்பா. அது எப்படி பாஸ்டர் மன்னிப்பேன்? எங்க கர்த்தர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல க்ரோ பண்றதுக்கு தான் ஒரு சர்ச்சில் நம்மளை கொண்டு வந்து வச்சு நம்மளுக்கு ஆலோசனை தருகிறார். அது கட்டுப்படுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம் விடுங்க. ஸ்டாப். ஃபைண்ட் ஒன் பர்சன், ஒன் சர்ச் வேர் யூ கேன் பி கிரவுண்டட். அங்கே போனீங்களா, அங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்கு முழுவதுமாக கட்டுப்படுங்க. சில பேர் இந்த காலேஜில் இருக்கிற மாதிரி, காலேஜில் நாங்களும் காலேஜ் படிச்சாங்க தானே, அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்து உட்காந்ததோட சரி, அடுத்த 1 மணி நேரம் ஃபுல் கிளாஸும் தூக்கம் தான். சாஞ்சே தூங்குவோம் பெஞ்சு மேலேயே. நான் யோசிப்பேன், இந்த ப்ரொஃபஸர்லாம் கோவமே வராதா? இப்படி தூங்குறானே. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தூங்குறானா முழிச்சானே, எனக்கு சம்பளம் கிடைக்கும் போது நான் எடுத்துன்னு போகிறேன், நாளைக்கு நீ தான் ஃபெயில் ஆகி நிற்க போகிற, எனக்கு என்ன கவலைன்னு அவர் போயிடுவார். நஷ்டப்பட்டது யாரு? பிள்ளைதான். இன்னைக்கு சர்ச்சில் நிறைய பேர் வந்து ஏதோ வேடிக்கை பக்கம் வந்த மாதிரி, தேட்டரில் வந்து உட்காந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொட்டாய் விட்டுட்டு ஒன்றும் கேட்காம ஒன்றும் செய்யாமல் சும்மா வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன். எங்க என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில்? நடிக்கிறீங்க, என்ன மாற்றம் வரப்போகுது? கிடையாது, ஒன்றும் வராது. வளர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. நீங்கள் அதில் ஈடுபட ஆரம்பிக்கணும். அந்த போதனைக்கு உங்களை கட்டுப்படுத்தணும், அந்த ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிற சத்தியங்களுக்கு நீங்க வந்து ஒரு போதகனுக்கு கட்டுப்பட்டு, ஆவியானவர் சபைக்கு பேசுறாரு, இதை நம்ம கேட்கணும், இதுக்கு நம்ம செவி கொடுக்கணும், நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. you will go to the next level. ஹல்லேலூயா. அப்படி நம்ம வளர வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு போதகனுடைய வேலைகள் ஒரு 3 விதமா சொல்லிடுறேன், சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறோம். நம்பர் 1, they teach like a shepherd. முதலாவது ஒரு போதகனுக்கு அந்த லீடர்ஷிப் கண்ட்ரோல், அந்த லீடர்ஷிப் கண்ட்ரோல் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீச்சிங் லைக் a shepherd. ஒரு மேய்ப்பனை போல போதிக்கிற வேலையை தான் ஆண்டவர் வந்து ஒரு மேய்ப்பனுக்கு கொடுத்திருக்கிறார். மேய்ப்பனை போல போதிப்பது, டீச்சிங். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். வாட் டஸ் இட் மீன்? ஹி டீச்சஸ் ரைச்சஸ்னஸ். நீதியை போதிக்கிறார், வேத வாக்கியங்களை போதிக்கிறார். இப்படிதான்ப்பா வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நம்ம லைஃபை நடத்தணும் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் போதிப்பதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க, தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-4. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் தெரியுமா? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்வாங்க? ஆமா, சத்தியம் பேசினா சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அது they want the subject they want. ஒரு காலேஜில் போயிட்டு ஒருவர் வந்து ஷேக்ஸ்பியர் எடுக்கிறாரு. ஏங்க ஷேக்ஸ்பியர்லாம் எனக்கு எப்போதுலேருந்து பிடிக்காது, நீங்கள் வந்து கண்ணதாசன் பற்றி கிளாஸ் எடுங்க சார் அப்படின்னா, டீச்சர் அப்படியாப்பா, கண்ணதாசனுக்காக நம்ம இன்னைக்கு பாடம் எடுப்போம், ஷேக்ஸ்பியரை விட்டுருவோம் அப்படின்னு மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். உனக்கு கண்ணதாசன் தான், வெளியே போய் கண்ணதாசனை படிச்சுக்கோ, இங்கே என்ன தான் சொல்லிக் கொடுப்போம்? ஷேக்ஸ்பியர்னா ஷேக்ஸ்பியர் தான், இதான் கிளாஸ், இதான் சப்ஜெக்ட், இதான் எங்களுடைய சிலபஸ், இதை நாங்கள் முடிக்கணும். ஃபிசிக்ஸ் எடுக்கிற டீச்சர்கிட்ட எங்களுக்கு ஃபிசிக்ஸ் எடுக்கிறது பிடிக்காதுங்க, நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். மாற்றுவார் நினைக்கிறீங்க? மாற்ற மாட்டார். இல்லைங்க, எனக்கு இந்த 11th லெசன் 12th லெசன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை கொஞ்சம் விட்டுருங்க. இந்த கற்பனையில் இந்த ஒரு கற்பனை கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த கற்பனை கொஞ்சம் தவிர்த்துட்டு மற்றதை பேசுங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். அதே போல் ஒரு போதகனும் நம்ம சொல்கிறதெல்லாம் போதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து வேதத்தின் சத்தியங்களை போதிப்பாங்க. கேட்குறதும் கேட்காது நம்ம கையில் இருக்குது. நாம் வந்து செவித்துண உள்ளவர்களாகி நம்முடைய சுய இச்சைகளின்படி நம்ம பிரசங்கம் கேட்கணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா இழப்பு நமக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்போது மறந்துடாதீங்க, யூ ஆர் கம்மிங் அண்டர் டீச்சிங். காட் இஸ் டீச்சிங் அஸ். ஒரு சர்ச்சுக்குள்ளே கொண்டு டீச் பண்ணுறாரு, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து போதிக்கிறார், நடத்துகிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் பின்னால் என்ன செய்யும்? துணிக்கும். அல்லேலூயா. அப்போ டீச்சிங். சில பேர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க டீச்சிங்லாம். ஓ ஏசியா அப்படி போய் சேர்ந்துட்டேன், நான் ஏசியா அப்படி போயிட்டேன், ஐ ஃபவுண்ட் த கிரேட் சர்ச் ஒன்றுவாங்க. இந்த ஹனிமூன் டைம் வந்து 1 இயரோட போயிடும். அவ்வளோ. 1 வருஷத்துக்கு அம்மா என்னப்பா போறியாப்பா? போயிட்டு இருக்கேங்க அப்படியே வாடி. கலாத்தியர் சபை அப்படி இருந்தது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க வேண்டுமானால் அப்படியே செய்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சப்ஜெக்டை ஒழுங்காக போதிச்சதுனால உங்களுக்கு சத்ருவா மாறிட்டேன் நான் கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்றார். ஏன்? சத்தியத்தை போதிச்சேன். கட்டுக்கதை போதிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா வாரம் நல்ல கதை கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இது நாங்கள் சத்தியத்தையே போதிக்கிறாங்க, அதே ஃபார்முலா, அதே டெஃபினேஷனு, அதே வசனம்னா எப்படிங்க? இதான் புதுசாக கதை அங்கங்கே கொஞ்சம் கதை விடணும், விட்டால் தான் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஒரு சர்ச்சுக்குள்ளே வர்றது எதுக்கு? நான் போதிக்கப்பட.
நான் சொல்கிறேங்க, இந்த போதனை அதனுடைய ரிசல்ட் இருக்கு பாருங்க, இப்போ தெரியாது. ஒரு நல்ல சம்பவம் பைபிளில் இருக்குது, வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசித்துடலாம் இந்த சம்பவத்தை. ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்கேன், நீங்களும் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 14 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 5, 7லிருந்து 14 வசனங்கள். எடுத்துட்டீங்களா? அல்ட்டா ஸ்க்ரீனை பார்த்தாது வாசித்துருங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமே? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாமிசமும், எப்போ எப்போ ஆரம்பத்தில் இல்லை, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். முறையிடலாம், அவ்வளவுதான். ஆனால் எதையும் மாற்ற முடியாது. பிப்ளிக்கல் ஸ்ட்ராங் பிப்ளிக்கல் டீச்சிங், வேதத்தை சார்ந்த சத்தான உணவு சபையிலிருந்து போதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஒரு போதகனை வைத்திருக்கிறார். அந்த போதகத்திற்கு சபையானது கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படாம போனா முடிவிலே ரிக்ரெட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, மனம் நொந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு அவசியம். முதலாவது சுய கட்டுப்பாடு, இரண்டாவது என்ன கட்டுப்பாடு? ஒரு மெய்ப்பன் இடத்துல தேவன் நம்மை கட்டுப்படுத்தி தொழுவத்தில் கொண்டு வைக்கிறார். அந்த தொழுவத்தில் முதலாவது நடக்கிறது போதனை. இரண்டாவது ஒன்று நடக்குது பாருங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14லிருந்து 16. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நம்பர் 2, ஒரு சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து எதுக்கு அடக்கிறாருன்னா, to teach like a shepherd. Number 2, to warn like a father. ஒரு தகப்பனை போல எச்சரிக்கும்படியாக தான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர்றார். ஒரு தகப்பன் வந்து பிள்ளையை பார்த்து பயப்படவே மாட்டார். அவர் எந்த காரியத்தையும் வெட்டு ஒன்று துண்டு 2 அடிச்சிருவார். சொல்லிடுவார், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவார். கேட்டால் கேளுப்பா, கண்டிப்பாக சொல்லிடுவார் இல்லையா? அவர் வந்து கண்டிப்பாக பேசிடுவார். அந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி புத்தி சொல்லும் போதும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லுகிறது போல சொல்றது வெட்கப்படுத்துறதுக்கல்ல, புத்தி சொல்ல. ஒரு சபைக்குள்ள வரும்போது, ஆண்டவரே நீங்க கொடுக்குற புத்திமதிகளை கேட்கறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வேத வாக்கியங்கள்லேருந்து நீங்கள் எவ்வளவோ ஆலோசனைகள் தர்றீங்க, அந்த ஆலோசனைகளை கேட்க எனக்கு கிருபை தாங்க. அப்போ நம்ம வந்து வளர முடியும். நமக்கு பாருங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கர்த்தர் நமக்கு வேதத்திலிருந்து போதித்த எத்தனையோ போதனைகள், கொடுத்த புத்திமதிகள்லாம் நம்ம எல்லாத்தையும் கேட்டிருந்தா நம்ம இன்னத்துக்கு எங்கே போயிருக்கலாம்னு நானே யோசிப்பேன். நம்ம எல்லாத்தையுமே 100% நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வர்றார். அதற்கு நம்ம அடங்கியிருந்து இந்த வேத வாக்கியங்களில் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை நமக்கு என்ன ஆலோசகர் கர்த்தர் தான் இல்லையா? தகப்பனை போல ஆலோசனை. இன்னொன்று நடக்குது பாருங்க, 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4-9. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோய் தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனை சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். இதில் தான் முக்கியமான அண்டர்லைன் என்னுடைய வார்த்தை. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நான் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க என்ன அழகாக இருக்க பாருங்க. நம்பர் 3, லேபரிங் லைக் அ மதர். ஒரு தாய் எப்படி கஷ்டப்படுவாளோ அதே போல ஆண்டவர் வந்து சபைக்குள்ள கொண்டு வந்து தேவன் சிலரை நமக்காக பிரயாசப்பட வைக்கிறார், சுவிசேஷத்திற்காக பிரயாசப்பட வைக்கிறார். லேபரிங். ஒரு தாய் பாருங்க, பிள்ளைக்கு கொடுக்குற எதுக்காகவும் சம்பளம் கேட்கறது இல்லை. என் பிள்ளைக்கு இத்தனை மீல்ஸ் கொடுத்தேன், ஒரு மீலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு கேட்குதா? இல்லை. ஒரு ஆதாயத்துக்காகலாம் தாய் வந்து ஒரு பிள்ளைக்காக வேலை செய்யாது. தன்னுடைய சொந்த ரத்தத்தை பாலாக அந்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கிறாள் இல்லையா? எவ்வளவோ வேதனைகளை, பலவீனங்களை, எவ்வளவோ கஷ்டங்களை பிள்ளைக்காக சுமக்கிறாள். கஷ்டப்படுது இரவு பகலா. நீங்கள் எத்தனை பிள்ளைங்களுக்கு தாய்மார் படுற கஷ்டம்லாம் புரியுதுன்னு கூட தெரியல. பொதுவாக நான் பார்க்குற வரைக்கும் பிள்ளைங்க வந்து தாங்க தாயா மாறுற வரைக்கும் அவங்க அம்மா படுற கஷ்டம் அவங்களுக்கு புரியாது. என்ன சாம்பாரை வச்ச, என்ன முட்டை, அவங்க அங்கே இங்கே மாதிரிலாம் முட்டை சைஸாக போடுறாங்க, எப்படி எப்படிலாம் வகை வகையாக செய்கிறாங்க. இதே சாம்பாரா, இதே முருங்கைக்காவா, இதே பீட்ரூட்டா,
ருசியே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எதை வச்சாலும் குறை சொல்கிற ஆள் ஒரு நாள் கல்யாணம் ஆகும். அப்போ வரும் பாருங்க ஃபோன், அம்மா எப்படிம்மா எப்படிம்மா ஆம்லேட் போடுறது, கல்லை எப்படி வைக்கிறது, ஸ்டவ்வை எப்படி ஆன் பண்ணுறது, சாம்பார் மஞ்சள் கலரில் இருக்குமா ஆரஞ்சு கலரில் இருக்குமா, நான் வச்ச கலர் ரெட் கலரில் வந்துருக்குது. அப்போ தான் அம்மாவுடைய மேன்மை புரியும். இன்னும் ஒன்று பிறக்கும் பாருங்க, அப்போ ரொம்பவே புரிஞ்சிடும். அது வர்றது கேட்கவும் பாருங்க வகை வகையா, நமக்கு ஒரு வகையை தாண்டதே பெரிய கஷ்டம். அப்போ தான் நினைப்போம் நம்ம அம்மா சாம்பார் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. பையனுங்க மட்டும் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் அம்மா செஞ்சு போட்டது எதுவுமே பிடிக்காது. நான் அங்கே ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து இந்த மெக்டி இருக்குது அதில் சாப்பிட்டுக்கிறேன், KFC வந்துருக்குது அதில் சாப்பிட்டுக்கிறேன், பீட்சா சாப்பிட்றேன். ஊன்னு அம்மாவை இல்லாத தாளிப்பு தாளிக்கிறது. உங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியல மம்மி, நீங்கள் டிசைனாக செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வெரைட்டியாக செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இதை கற்றுக்கிடுங்க அதை கற்றுக்கிட்டு வீடியோ ஷேர் பண்ணுவான். கல்யாணம் ஆகும் பாருங்கள், வர்ற பொண்டாட்டி வரும், அதுக்கு தண்ணி கூட சூடு பண்ண தெரியாது. அந்த மாதிரி சாம்பார்னு ஊற்றுவாங்க, விசுவாசத்தோட சாப்பிடணும் சாம்பார். அது டீயா காப்பியா நம்மளா பேர் வச்சுக்கணும், கேப்பச்சினோ அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் நம்மளே வச்சுக்கணும், டிசைனாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த காணா ஒரு கல்யாண அற்புதத்தை நினைவு கூர்ந்துக்கணும். தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினது போல. அப்பதான் இந்த பையனுக்கு கண்ணு தெரியும், அடாடா நம்ம அம்மா செஞ்ச குழம்ப என்னென்ன குறை சொன்னோம், இது குழம்பா குழப்பமா இல்லையா. இந்த தாய் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுறா. நான் ஊழியத்தை கூட நினைப்பேன், ஒரு ஊழியக்காரனுடைய பிரயாசத்தை சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்போ புரியும் தெரியுமா? தாங்களா ஒரு ஊழியம் ஆரம்பிச்சாங்கன்னா புரிஞ்சிடும். நம்ம சர்ச்சில் நிறைய ஃபெலோஷிப் இருக்கு, நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான லீடர்ஸ் இருக்காங்க. இவங்க கையில் ஒவ்வொருத்தட்டி ஒரு 10 குடும்பம், மேக்ஸிமம் ஒரு 20-22 குடும்பம் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்கள விசாரிக்கணும், பராமரிக்கணும், அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும், ஊழியம் செய்யணும். வந்து சில பேர் கை எடுத்து கொண்டுவாங்க, பாஸ்டர் முடியல பாஸ்டர். எவ்வளோ பேர் இருக்காங்க? 15 பேர் தான் இருக்காங்க பாஸ்டர். என்னப்பா பிரச்சனை பாஸ்டர்? தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், என்னை இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தொலை பண்ணுறாங்க, நான் வீட்டில் போய் 4 மணி நேரம் பேசுகிறேன் பாஸ்டர். 15 பேர் நடத்துறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆகிடுது, தலை சுற்றி போகுது. அப்போ நினச்சிக்குவேன், இப்போ புரியுதாப்பா ஊழியனா என்னன்னு புரியுதா? இந்த பிரயாசம் யார் படுறான்னா, ஒரு சபையின் போதகன் தன் சபைக்காக பிரயாசப்படுறான். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல யாரோ போட்டதை கேட்டு கரெக்ட் நம்ம பாஸ்டர் சரியில்லை வந்து பார். யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கையில் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது தானே. செஞ்சு பார்த்தா தான் தெரியும், செஞ்சு பாருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பேச்சு மட்டும் வாய் கிளிய, எல்லாத்தையும் குறை சொல்லி, எல்லாரையும் குறை சொல்லி, அது சரியில்லை இது சரி. அப்ப நீ சரியா செஞ்சு காட்டுப்பா, நீ காட்டு. எல்லாரையும் பேசினதில்ல, நீ செஞ்சு காட்டுப்பா, நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். செஞ்சு காட்டுற ஆள் இருக்காங்களாங்க? மாடல் பண்ணுற ஆள் இருக்காங்களா? கிடையாது. சபைக்குள்ள கர்த்தர் இது கொண்டு வர்றார். ஒரு மெய்ப்பனை போல போதிக்க, தகப்பனை போல எச்சரிக்க, தாயை போல அரவணைச்சு அவங்களுக்கு பிரயாசப்பட. அந்த இடத்துல என்ன செய்யணும்னா அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் இது வரைக்கும் ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு அன்பா சொல்கிறேன், ப்ளீஸ் ஃபைண்ட் அ லோக்கல் சர்ச். நீங்கள் ஒரு சபைக்கு போய் ஒரு போதகர் இடத்துல நீங்கள் கட்டுப்பட்டுருங்க. போய் நீங்கள் ஐக்கியம் பாராட்டுங்க. உங்களை விசாரிக்கிறவர்கள், உங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் கொள்ளுகிறவர்களை கண்டுபிடிங்க. அப்போ நீங்கள் வளருவீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படி தேடி திரும்பி வந்திருக்கலாம். சில பேர் வந்து உண்மையாக நல்ல சபை வேணும் அப்படின்னு தேடுறவங்க இருக்காங்க. நான் உங்களை குறை சொல்லலை, உண்மையாக தேடுறாங்க. ஆனால் சில பேர் தேடுறதே வேலையாக வச்சுருக்காங்க. எந்த சர்ச்சிலையும் செட்டில் ஆக மாட்டாங்க. எங்கேயும் அப்படி இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வரீங்களா? அந்த இடத்துல கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனைகள், போதனைகளை கீழ்ப்படிங்க. யாருக்கோ சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் என்னோடு பேசுறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கர்த்தர் நல்லவர். கடைசியாக இன்னொரு கண்டிஷனிங் இருக்கு. முதலாவது ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் பை செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாரும் சொல்லுங்க என்னது? ஆமாம், சுய கட்டுப்பாடு. ரெண்டாவது ஷெப்பர்ட்ஸ் கண்ட்ரோல், ஒரு மேய்ப்பனுடைய கட்டுப்பாடு. மூன்றாவது ஒன்று எழுதுங்க, ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் பை ஸ்பிரிட்ஸ் கண்ட்ரோல். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டின் மூலமாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஆவியானவர் கொடுக்கிற கட்டுப்பாடு, ஆவியானவர் கீழே நம்மளை கட்டுப்படுத்திக்கிறது. ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். அப்போ ஆவியானவர் யார் என்றால் நடத்துகிறவர். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நடத்துகிறவர். கண்டிஷன் பண்றாரு, நம்மளை கண்ட்ரோல் பண்றாரு. அவர் நம்மை நடத்துவார், போதிப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிப்பார்.
அவர் உணர்த்துவார், கைட் பண்ணுவார். நம்ம லைஃப்பில் சில பேர் செல்ஃப் கண்டிஷனிங்கோட நம்ம வாழ்ந்துருக்கலாம், சுய கட்டுப்பாடு இருக்குது பாஸ்டர். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவிக்குரிய பிலீவர்ஸ் எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் எவ்ரிடே ஐ ஆக்சுவலி சீக் த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நடத்தணும் நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன், அதுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? நான் தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் பெற்று உங்களில் தங்கி இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார், உங்களை போதிப்பார்.